மர்மதேசம். வா. வீடு வந்துருச்சு, பார்த்து போங்க. ராசு, நல்லா படிக்கணும். என்ன இனிமேல் நீ வரமாட்டியா? கண்டிப்பா வருவேன். உங்க பாட்டி கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்கு. எங்க அம்மா போயிட்டீங்க, இந்த ஆத்தாரத்தை விட்டுட்டு கருப்பா என் பிள்ளைய நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துட்டப்பா. சிவகாமி, அந்த திருட்டு பையன் உங்களை ஒண்ணும் பண்ணில்லையே. சிவகாமி, உங்களை யாரையும் கொண்டு விட்டது எங்க திருட்டு பசங்க? என்ன பண்ண சிரிக்கிற? இல்ல, உன் வீரத்தை நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அவன் வீரத்தில் என்னடி குறவு? துப்பாக்கி எடுத்துக்கிட்டு உடனே புறப்பட்டான். நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த திருட்டு பசங்க வீரத்தை பற்றி எனக்கு தெரியாது. 4 நாளைக்கு நம்ம கிட்ட பூச்சாண்டி காமிச்சிட்டு கொண்டாந்து விட்டுருவானுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா? எங்கடி அந்த திருட்டு பைய? ஆஹா, ஆத்தானா இப்படிலாம் இருக்கணும். அண்ணே நல்லா கேட்டுக்கோ, நாளைக்கு நீயே காணாம போனா கூட உனக்கு இந்த பதில் தான். தப்பி தவிர நமக்குலாம் உயிர் போச்சுன்னா கூட அதுக்கும் பதில் எப்படி சொல்லணும்னு ஆத்தாக்கு நல்லாவே தெரியும். விதி முடிஞ்சு போச்சுன்னு கையை தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் தன் நகை நட்டு பணம் இதுதான் தேவை, வேற எதுவும் தேவையில்லை. ஏண்டி மொட்டை சிரிக்கி, என்னாடி ஒரேடியா புலம்புற? 4 நாள் காட்டுக்கு போனோம்னா ஞானம் பிறந்துருச்சாக்கும். ஆமா, ஞானம் பிறந்துருச்சுன்னு தான் வச்சுக்கேன். காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் யாரு எப்படி என்ன எல்லாம் தெளிவா தெரிஞ்சுது. சிவகாமி, என்னது வந்தது வராதமா வாய்க்கு வந்து எப்படி பேசிக்கிட்டு? அத்தா, நீ கொஞ்சம் சும்மா இரு. இல்லை, வாய மூடுறா. நேற்று பிறந்த மொட்டை சிரிக்கி என்ன இவ்வளவு பேச்சு பேசுறா? அவளை அடக்காம என்ன வந்து அதிகாரம் பண்றேன் மானம் கட்டவனே. சிவகாமி, கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன நடந்தது அதை சொல்லுமா.
அதான் சொன்னனே ஞானம் பிறந்துருச்சுன்னு. சிவகாமி கோச்சிக்காதம்மா. உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சோம் தெரியுமா? ஆத்தா எப்படி பதைச்சு போச்சு தெரியுமா? அப்படியா? பதச்சு போயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம். என்னடி நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அந்த திருட்டு பயல்களுக்கே வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்கிறிய. கொஞ்சம் நாங்கள் ஏமாந்தா பிரம்மனையே கட்டிக்குவேன்னு சொல்லுவோம் போல் இருக்க. ஏன் கட்டிட்டாதான் என்னவா? என்னடி சொன்ன? இல்ல கட்டாயா, இனிமே அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அம்மா ரீனா, ஸ்கேன் ஏதோ சொன்னியே, அதுக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு 1000-2000 ஆகும் அங்கிள். நான் வேணா பணம் ஏதாவது? இல்லை, என்கிட்டயே இருக்கு. உனக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமாம்மா? எனக்கா? இல்லை, வைத்தியம் பார்த்தியே, அதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அங்கிள். வக்கீலுக்கும் வைத்தியனுக்கும் பாக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? 1000 rupees ஆச்சே என் ஃபீஸு. இது போதும் அங்கிள் எனக்கு. என்ன அங்கிள்? சிவகாமிக்கு இப்போ எப்படிமா இருக்கு? பரவாயில்ல, இப்போ ஓகே. என்னம்மா 2 வார்த்தையில் பதில் சொல்லிட்டு போற? என்னாச்சு? விவரமா சொல்லுமா. ஒன்றும் இல்லை அங்கிள், தலையில் கொஞ்சம் பலமான காயம். ஐயோ, என்ன தாயி சொல்ற? பலமான காயமா? இப்போ எப்படி தாயி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை ஆண்டி, கட்டு போட்டு வந்திருக்கேன். என்கிட்ட மருந்தெல்லாம் ஸ்டாக் இல்லையா, டவுனுக்கு கூட்டு போக சொன்னேன், போயிருக்காங்க. சிவகாமி ஏதாவது சொல்லி விட்டுச்சா? இல்ல, ஒன்னும் சொல்ற நிலைமையில அவங்க இல்ல, மயக்கமா இருந்தாங்க. எப்படி அடிபட்டுதான் தாயி? காசத்தோ பங்களால எதையோ பார்த்து பயந்துருக்கணும், ஓடி வரும்போது கீழே விழுந்து அடிபட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். காசு தோப்பு விட்டு இவ எதுக்கு போகணும்? எல்லாம் அந்த திருட்டு பையன் வேலையா தான் இருக்கும். போன் பண்ணிய தேட அனுப்பி வச்சிருப்பான். அவர் ஒன்றும் சொல்லாதீங்க, முதல் முறையே வீடேறி வந்தவரை வாசலே நிக்க வச்சு அனுப்பிட்டோம். எவ்வளவு செல்லமா வளர்ந்த பொண்ணு தெரியுமா? திருடனை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. தங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அடிபட்டதுன்னு கேட்ட உடனே போய் பாத்துருக்க வேண்டாமா? உங்க குடும்பத்துல புரியாத புதிர்கள்ல இதுவும் ஒண்ணு. நீங்களா எதுவும் சொல்ல மாட்டீங்க, மிஞ்சி போனா ஒரே வரியில கருப்பு தான் சொல்லுச்சுன்னு சொல்லிடுவீங்க. அப்படி என்னதான் உங்களுக்கும் அந்த பிரம்மனுக்கும்? யாரை தேடுற? ஒன்னதான். எதுக்கு? டவுனுக்கு போனோம், டிராக்டர்ல கூட்டு போறியா? மடைய திறந்துடணும். அப்பா அப்ப வரமாட்டியா? இல்ல, கூட்டு போறேன். ஒரு நிமிஷம் இரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஏன் ராஜேந்திரன் உம்முன்னு வர? ஒன்றும் இல்லை. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அத்தையை பத்தி ஏன் யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன ராஜேந்திரன் இப்படி சொல்ற? அந்த பிரம்மன் யாரு? உங்க அத்தை ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? ஏன் இப்படி ஒரு சாதாரண நிலைமையில இருக்காங்க? ஒரே ஊர்ல இருந்தோம், எதுக்கு அவங்களெல்லாம் வந்து பாக்குறது இல்ல? இப்படி எத்தனையோ கேள்விங்க இருக்கு. நீ என்னடானா ரொம்ப சாதாரணமா சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குற? பிரம்ம ஒரு திருடன். கொஞ்சம் மரியாதை கொடுப்பா, உன் மாமா இல்ல. சரி திருடன், அப்புறம்? கோச்சுக்காத ராஜேந்திரன், மேல சொல்லு. கருப்பு எங்க அத்தைய அவருக்கு கட்டி வச்சிடுச்சு. கருப்பு கட்டி வச்சிடுச்சா? என்ன உங்க அத்தைக்கும் தண்டனையா? இல்ல, சொல்ல போனா எங்க அத்தை தான் பிரம்மனை, அதான் மாமாவை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அட அப்படியா? வெரி குட். கருப்பு காதல் கல்யாணம் கூட செஞ்சு வைக்குமா? பரவாயில்லையே. என்ன உங்க அத்தையும் மாமாவும் கருப்புடைய பக்தர்களோ? அப்போ உங்க கருப்பு சாமி தனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் காதலிக்கிறதுக்கு பெர்மிஷன் தருவார் போல இருக்கு. ஏ ராஜேந்திரன், நீ யாரையா காதலிச்சிருக்கியா? இது வரைக்கும் இல்ல. அப்போ இனிமேல் காதலிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றியா ராஜேந்திரன்? நீ யார்? என்ன எப்போ என்ன ராஜேந்திரன் ராஜேந்திரன் முழு பேர் சொல்லியே கூப்பிடுற? பேர் எப்படி கூப்பிடுறது? ராசுன்னா கூப்பிடலாம். ராசு. ஐயோ ரீனா, என்னாச்சு? அடி ஒன்றும் படலையே? நான் உன்னை ஒரு தடவை ராசன் கூப்பிட்டதுக்கே என்னை இப்படி தள்ளி விட்டுட்டேன். 3 தடவை கூப்பிட்டு இருந்தேன்னா என்ன என்னெல்லாம் பண்ணியிருப்பேன். பார்த்து மெதுவா. ஐயோ தொடக்காத, நான் தண்ணி கொண்டு வந்துடுறேன், கழுவிக்கலாம். ஏய் ராஜேந்திரன், இங்க ஒரு கிணறு இருக்கு. அவசரப்படாத லட்சுமி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. நான் இப்போதான் வேலையிலே சேர்ந்துருக்கேன். நான் அவசரப்படுறது நம்ம கல்யாணத்துக்காக இல்லைங்க. எங்கே நம்ம விஷயம் வெளியில் தெரிஞ்சிடுமோ தான் எனக்கு பயமாக இருக்குது. அன்னைக்கு பூசாரி வேற நம்மளை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு போட்டோம். இது பார், அந்த கருப்பு சாமியே வந்து ஏண்டா லவ்வா பண்ணுற லவ்னு கேட்டாலும் நான் அசர மாட்டேன். இது லவ் பண்ணுற வயசு தான் கருப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். சொல்லுவீங்க. எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா? உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சா போகிறோம். உன் குடும்பத்தை நான் கல்யாணம் பண்ணி போகிறேன். வெல் செட். அக்கா நீங்கள் எங்கே? டவுனுக்கு போயிட்டு இருந்தேன், வழியில் இப்படி அதான். யார் கூட வந்தீங்க? உங்கள் அண்ணன் ராஜேந்திரனோட தான். ஏய், எதுக்காக இப்படி பயப்படுற? ராஜேந்திரன் தண்ணி கொண்டு வரதுக்காக போயிருக்கான். அப்படியே அவன் வந்தாலே இப்போ என்ன? அக்கா விளையாடாதீங்க அக்கா. அன்னைக்கு என்னமோ இவரை நம்பி கருப்பையை கைவிட்டுருவேன்னு, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கே இப்படி பயப்படுற? சண்முகம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவளுடைய அத்தைக்கே காதல் கல்யாணம் தானா, கருப்பே பண்ணி வச்சிருக்கு. மிஸ்டர் சண்முகம், நீங்க டெல்லியில இருக்கிறதா சொன்னாங்க. இல்லைங்க, நான் மதுரையில் இருக்கேன். இவளுக்காக எங்கள் அப்பா கூட தெரியாது, சொல்லிட்டாதீங்க. ராஜேந்திரன், நான் இங்க இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? பேசிட்டு இருக்கேன். யாரோட? அதுவா சொல்லட்டுமா?
ஊத்து ராஜேந்திரன். யார் அவன்? யாரு? அதான் ஓடி போனானே அவன். ஓ அவனா? எனக்கு தெரிஞ்சவன் தான். தெரிஞ்சவன்னா? தெரிஞ்சவன்னா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கே. ஏன் ஓடிட்டாரு? காதலிச்சா இந்த மாதிரிலாம் தான் ஓட வேண்டியிருக்கும். நீயும் காதலிக்கிறியா? யாரு? நான் இல்ல இல்ல, அவன்தான் என்ன துரத்தி துரத்தி காதலிக்கிறான். அப்படியா? ராஸ்கல் அவன. இரு இந்நேரம் அவன் எங்கேயோ போயிருப்பான். ஏன் ராஜேந்திரன், காதல்லாம் பிடிக்காதா உனக்கு? இல்ல பிடிக்கும், ஆனா இந்த மாதிரி துரத்தி துரத்தி எல்லாம் அதுவும் விரும்பாதவங்கள மற்றபடி பிடிக்கும். துரத்தி துரத்தி காதலிக்கலன்னா எப்படி ராஜேந்திரன் காதல் வரும்? இல்ல இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் வந்தெல்லாம். ஊர் விட்டு ஊர் வந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படின்னா காதலிக்கிறவங்க எல்லாம் ஒரே ஊரை சேர்ந்தவங்கள தான் இருக்கணும்னு சொல்றியா? இல்ல தேவையில்ல. உன் தங்கச்சி காதலிக்கணும்னா அவனும் இதே ஊரை சேர்ந்தவனா தான் இருக்கணுமா? பதநீர் சாப்பிடலாமா? ஆமா பதநீர் இருக்கா? இருக்குங்க ஐயா. ரீனா, ஏய் நல்லா இருக்கியா? எங்க ஊர் பதனிக்கு ஃபேமஸ். நீ குடிக்கல? இல்ல நீ குடி. குடிச்சிட்டு குடியா? இல்ல பரவாயில்ல. என்ன எச்சல் பண்ணிட்டேனேன்னு தயங்குறியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ராஜேந்திரன், சொம்பு உள்ள விழுந்துருச்சு. அதுக்கு என்ன தாயே? ஐயா இறங்கி சொம்ப எடுத்து கொடுத்துருங்க. காளா ஏனுங்க இங்க வா. பதனி சம்பு கிணத்துக்குள்ள வந்துச்சு, ஒரு முங்கு போட்டு இடம் ஆகட்டுங்க. ஏன் ராஜேந்திரன், உனக்கு நீச்சல் தெரியாதா? இல்ல தெரியும், ஆனா உன்னோட டவுனுக்கு போனோம். சட்டை சொம்பா பானீங்களா? இது மட்டும் தாங்க இருந்துச்சு. ராஜேந்திரன் இது